டெல்லியில் காற்று மாசு எதிரொலியாக மாநில அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர அனைத்து வகுப்புகளும் நாளை முதல் ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜா வணக்கம். தலைநகர் டெல்லியில் சில நாட்களாகவே காற்று மாசு மிக மோசமான நிலையில் எட்டி இருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கும்போது இந்த காற்றின் தர குறியீடு ஏக்யூஏ இண்டெக்ஸ் சில இடங்களில் 450 தாண்டி இருக்கிறது. கடுமையான பிரிவிற்கு சென்று இருக்கிறது. இதன் காரணமாக காற்றின் தரன் மேலாண்மை ஆணையம் அடுத்த கட்டமாக 4ஆம் நிலை கிராப் நிலை கட்டுப்பாடுகள் நாளைக்கு முதல் அமலுக்கு வரும் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகளில் முக்கியமாக மாநில அரசு தரப்பில் இந்த பள்ளிகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு ஆன்லைன் முறையில் பாடங்கள் நடத்த முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல் குறிப்பிட்டிருந்தது. இதன் அடுத்த நடவடிக்கையாக டெல்லி மாநில அரசு தரப்பில் டெல்லி முதல்வர் அதிஷி ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருந்திருக்கிறார். நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தவிர்த்து மற்ற வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் கிடையாது, ஆன்லைன் கல்வி முறை பின்பற்றப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை கூட இந்த காற்று மாசு பிரச்சனை காரணமாக முதற்கட்டமாக 5ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் கிடையாது, ஆன்லைன் கல்வி பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அடுத்த கட்டமாக அரசு ஊழியர்கள் 50% வீட்டிலிருந்து பணி செய்வதும் மீண்டும் 50% அலுவலகத்திலிருந்து பணி செய்வது, தனியார் அலுவலகத்தில் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்வது, மற்ற அடுத்த கல்வி நிறுவனங்கள் மூடல், அதே போல் வணிக நடவடிக்கைகள் மூடுவது, பதிவு எண்களின் ஒற்றைப்படை எண்கள் அடிப்படை வாகனங்களை இயக்கி அனுப்பது போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசு தரப்பில் மாநில அமைச்சர் கோபால் ராய் தலைமையில் நாளை 12 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.